44 ஆறுகள் மற்றும் 34 காயல்களுடன் கேரள மாநிலம் இயற்கையின் மடியில் மிதக்கிறது. இந்த அழகிய மற்றும் அமைதியான மாநிலம் இந்தியாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது மற்றும் அதன் வனவிலங்குகள், மூலிகைகள், மரகத பச்சை மலைவாச ஸ்தலங்கள் மற்றும் அதன் அழகான கடற்கரைகள் ஆகியவற்றால் பலராலும் விரும்பப்படும் மாநிலமாக கேரளம் உள்ளது. நிஜமாகவே இது காட்ஸ் ஓன் கண்ட்ரி தான் என சொல்லும் அளவுக்கு கேரள மாநிலம் பசுமையால் சூழ்ந்துள்ளது. காயல்கள் மற்றும் தென்னைகளுக்கு பெரிதும் அறியப்பட்ட கேரள மாநிலத்தின் வரலாறு, நிலப்பரப்பு, மக்கள், கலாச்சாரம், பொருளாதாரம், அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பான ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். கேரள மாநிலம் அதன் பண்டைய காலத்தில் தமிழ் மன்னர்களான சேரர்களின் ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்தது. இப்பகுதி வணிகம், கலாச்சாரம் மற்றும் கற்றலுக்கான முக்கிய மையமாக இருந்தது. அப்போது கேரளாவில் பௌத்தமும் சமண மதமும் செழித்து வளர்ந்தன. இடைக்காலத்தில் சேர, சோழ, பாண்டிய ராஜ்யங்கள் உட்பட பல்வேறு வம்சங்களால் கேரளா ஆட்சி செய்யப்பட்டது. பின்னர் இப்பகுதி ஹிந்து மற்றும் இஸ்லாம் மதத்தின் முக்கிய மையமாக மாறியது. புகழ்பெற்ற கேரள வானியல் மற்றும் கணித பள்ளி இந்த காலகட்டத்தில் தான் நிறுவப்பட்டது. காலனித்துவ காலமான 1500 முதல் 1947 ஆண்டு வரை கேரளா போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களால் காலனித்துவப்படுத்தப்பட்டது. இக்காலகட்டத்தில் இப்பகுதி மசாலா வர்த்தகத்தின் முக்கிய மையமாக இருந்தது. குறிப்பாக மிளகு வர்த்தகம் செழிப்பாக இருந்தது. இக்காலகட்டத்தில் கேரளாவில் இந்திய சுதந்திர போராட்டம் தீவிரமாக இருந்தது. கேரளா 1956 இந்தியாவின் ஒரு மாநிலமானது. நில சீர்திருத்தம் மற்றும் கல்வி உள்ளிட்ட சமூக மற்றும் அரசியல் சீர்திருத்தங்களில் இப்பகுதி முன்னிலையில் உள்ளது. இன்று கேரளா அதன் உயர் கல்வியறிவு விகிதம், துடிப்பான கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகுக்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. 38,863 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள கேரள மாநிலம் அதன் தலைநகரமாக திருவனந்தபுரத்தை கொண்டுள்ளது. 14 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள கேரளாவில் 140 சட்டமன்ற தொகுதிகளும் 20 மக்களவை தொகுதிகளும் 9 மாநிலங்களவை தொகுதிகளும் இருக்கின்றன. மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகை சுமார் 3,46,30,000 ஆகும். மாநிலத்தின் முக்கிய மொழியாக மலையாளமும் முக்கிய மதமாக ஹிந்து மதமும் உள்ளது. இருப்பினும் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் கணிசமான எண்ணிக்கையிலான மக்களால் பின்தொடரப்படுகிறது. கேரள பொருளாதாரம் சேவை துறை மற்றும் விவசாயத்தை ஆதாரமாக கொண்டுள்ளது. சேவை துறைகளான மருத்துவம், சுற்றுலா, ஆயுர்வேதம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவைகள் மாநிலத்தின் பொருளாதாரத்தில் 50% அதிகமான பங்களிப்பை செய்கின்றன. விவசாயத்தை பொறுத்தவரை பணப்பயிர்கள் என்று சொல்லப்படும் தேங்காய், டீ, காஃபி, கடுகு, இயற்கை ரப்பர், ஏலக்காய் மற்றும் முந்திரி ஆகியவற்றின் விளைச்சல் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கின்றன. பாரம்பரிய தொழில்துறை உற்பத்திகளான கயிறு பின்னுதல், கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் ஆகியவற்றில் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வேலை செய்கின்றனர். மீன்பிடி தொழிலும் மாநிலத்தின் முக்கிய தொழில்களில் ஒன்றாக உள்ளது. நடப்பாண்டில் கேரளா ஜிடிபி அடிப்படையில் நாட்டின் 11வது இடத்தில் உள்ளது. ஹிந்து மதம் இந்திய துணை கண்டத்தின் ஒரு முக்கியமான மதமாகும். அதிக ஹிந்துக்கள் வாழும் நாடான இந்தியாவில் சுமார் 1,60,650 ஹிந்து கோவில்கள் இருக்கின்றன. இவற்றில் உலகின் பணக்கார ஹிந்து கோவிலாக கேரளாவில் அமைந்துள்ள பத்மநாப சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவில் ஏராளமான தங்கம் மற்றும் விலையுயர்ந்த ரத்தினங்களை கொண்டுள்ளது. கேரளா அதன் ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சை முறைக்காக உலகளவில் பிரபலமானது. உலகின் முதல் ஆயுர்வேதிக் ரிசார்ட்டான சோமதீரம் கேரளாவில் தான் உள்ளது. இன்று மருத்துவ உலகம் நவீனமடைந்திருக்கின்ற போதிலும் கேரள மக்கள் பல்வேறு நோய்களை எதிர்த்து போராடவும் குணப்படுத்தவும் பழமையான ஆயுர்வேத சிகிச்சையையே முதலில் நாடி செல்கின்றனர். கீழ்வாத சிகிச்சைக்கு மிகவும் புகழ்பெற்ற ஆயுர்வேதம் அழகு, மசாஜ் மற்றும் தலைமுடி சிகிச்சைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. கேரளாவில் ஆயுர்வேதம் முதன்மை மருத்துவ முறையாகும். இந்தியாவிலேயே மிக அதிக தங்கத்தை பயன்படுத்தும் மாநிலமாக கேரளா உள்ளது. நாட்டின் 20% தங்கத்தை கேரள மக்கள் வாங்கி குவிக்கின்றனர். கேரள மணமகள்கள்
தலை முதல் கால் வரை தங்க நகைகளால் அலங்கரிக்கப்படும் பாரம்பரியம் காரணமாக கேரளாவில் அதிக தங்கம் மக்களால் வாங்கி குவிக்கப்படுகிறது. இயற்கை ரப்பர் உற்பத்தியில் இந்தியா உலகின் 4வது இடத்தில் உள்ளது. நாட்டின் மொத்த இயற்கை ரப்பர் உற்பத்தியில் கேரளா 90% அதிகமாக பங்களிக்கிறது. கேரளாவில் சுமார் 5.45 ஹெக்டேர் அளவிலான நிலம் இயற்கை ரப்பர் சாகுபடிக்கு பயன்படுத்தப்படுகிறது. கேரள மாநிலம் யானைகளுடனான அதன் பிணைப்புக்காக அறியப்படுகிறது. கேரளாவில் உள்ள யானைகள் அதன் பாகன்கள் மற்றும் மாநில மக்களுடன் ஒரு சிறப்பான பிணைப்பை பகிர்ந்து கொள்கின்றன. அனைத்து மத ஊர்வலங்களிலும் திருவிழாக்களிலும் யானைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கேரளாவின் மாநில விலங்கு யானையாகும். யானை அம்மாநிலத்தின் சின்னத்திலும் இடம்பெற்றுள்ளது. கேரளாவின் அடையாளங்களுள் ஒன்றாக அங்கு பாய்ந்தோடும் காயல்கள் இருக்கின்றன. கேரள மாநிலத்தில் மொத்தம் 34 காயல்கள் ஓடுகின்றன. அவற்றில் 27 காயல்கள் அரபிக்கடலுக்கு அருகில் உள்ளது அல்லது கடலுக்கு இணையாக உள்ளது. மீதமுள்ள 7 காயல்கள் மாநிலத்தின் உள்ளூர் நீர்வழி தடங்களாக இருக்கின்றன. கேரளாவின் காயல் பகுதிகள் உலகின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். கிழக்கின் வெனிஸ் என்று அழைக்கப்படும் ஆலப்புழா மாவட்டம் அதன் படகு வீடு பயணங்களுக்காக உலக புகழ்பெற்றது. கேரள மாநிலம் தென்னை மரங்களால் நிறைந்துள்ளது. சுமார் 7.25 லட்சம் ஹெக்டேர் அளவிலான சாகுபடி நிலப்பரப்பு தென்னந்தோப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. தென்னை மர உற்பத்திகள் மாநிலத்தின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மாநிலத்தின் பெயரான கேரளம் என்பது கூட தென்னை மரத்துடன் தொடர்பு பட்டுள்ளது. கேரா என்ற மலையாள மொழி வார்த்தைக்கு தென்னை என்பதும் ஆலம் என்ற வார்த்தைக்கு நிலம் என்பதும் பொருள். எனவே கேரளாவை தென்னை மரங்களின் தேசம் எனவும் அழைக்கலாம். கேரளா அதன் மசாலா பொருட்களுக்கு பிரபலமானது. எனவே இம்மாநிலம் இந்தியாவின் ஸ்பைஸ் கோஸ்ட் என்று பிரபலமாக அறியப்படுகிறது. இம்மாநிலத்தில் குடியேறிய யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் மற்றும் பிற வணிகர்களின் கலாச்சாரங்களிலிருந்து தோன்றிய பல்வேறு வகையான மசாலா பொருட்களை இம்மாநிலம் பயன்படுத்துகிறது. இது கேரளாவின் பல்வேறு உணவு வகைகளிலும் எதிரொலிக்கிறது. கேரளா அதன் பல்வேறு பனிமூடிய மலைகள் மற்றும் மலைவாச ஸ்தலங்களுக்காக புகழ்பெற்றது. கேரளத்தின் பெரும்பாலான மலைவாச ஸ்தலங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்றுக்கு எதிரான பக்கத்தில் இருக்கின்றன. நெல்லியம்பாதி மலைகள், அகஸ்திய கூடம், அமிர்தமேடு, இடுக்கி மாவட்டத்தில் உள்ள போதமேடு மற்றும் பத்துமலை போன்றவை இம்மாநிலத்தின் கண்கவரும் மலைகள் மற்றும் மலைவாச ஸ்தலங்களாகும். கேரளா ஒரு கடலோர மாநிலமாக இருப்பதால் இங்கு பல அழகிய கடற்கரைகளுக்கு பஞ்சமில்லை. கோவளம், வர்க்கலா, சொவரா, சாவக்காடு, நாட்டிகா, செராயி, கீழுண்ணா, பூவார் உள்ளிட்ட கடற்கரைகள் குறிப்பிடத்தக்கது. கேரள கடற்கரை எங்கும் கண்கவர் ரெஸ்டாரண்ட்டுகள் மற்றும் ஹோட்டல்கள் இருக்கின்றன. அவற்றுள் சுற்றுலா பயணிகள் சன்பாத், ஸ்விம்மிங் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை அனுபவித்து மகிழ வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளா பல அழகிய மற்றும் அரிதான தாவரம் மற்றும் விலங்குகளின் புகலிடமாக உள்ளது. பல பிரபலமான வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ள இங்கு விலங்குகள் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் படுகின்றன. இம்மாநிலத்தில் மொத்தம் 14 வனவிலங்கு சரணாலயங்களும் 2 புலிகள் காப்பகங்களும் உள்ளன. இவைகளில் சோம்பல் கரடி, சிங்கவால் குரங்கு, வங்காள புலி, இந்திய காட்டெருமை, நீலகிரி வரையாடு உள்ளிட்ட பல அரிதான மற்றும் அழிவின் விளிம்பில் இருக்கும் விலங்குகள் வாழ்கின்றன. கேரள மாநிலம் பிரமிக்கத்தக்க பல நீர்வீழ்ச்சிகளை கொண்டுள்ளது. பிக்னிக் மற்றும் இன்ப சுற்றுலாவுக்கு ஆண்டு முழுவதும் உகந்த இடங்களாக இருக்கும் இந்த நீர்வீழ்ச்சிகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. மலப்புரத்தில் உள்ள அடியன்பாரா நீர்வீழ்ச்சி, கோழிக்கோட்டில் உள்ள அரிப்பாரா நீர்வீழ்ச்சி, கோட்டயத்தில் உள்ள அருவிக்குழி நீர்வீழ்ச்சி, வயநாட்டில் உள்ள கந்தன்புரா நீர்வீழ்ச்சி, திருச்சூரில் உள்ள அதிரப்பள்ளி மற்றும் வாழச்சால் நீர்வீழ்ச்சி உள்ளிட்டவை மிகவும் பிரபலமானவை. முத்திரப்புழா, நல்லத்தண்ணி மற்றும் குண்டலா ஆகிய 3 மலைகளின் இணைப்பில் சூழ்ந்துள்ள மூணாறு மலைவாசஸ்தலம் கடல் மட்டத்திலிருந்து 1532 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இந்த மலைவாசஸ்தலம் தென்னிந்தியாவில் முன்னாள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கோடை வாசஸ்தலமாக இருந்தது. பரந்த தேயிலை தோட்டங்கள், அழகிய நகரங்கள், மயிர்கூச்செறியும் ஆபத்தான மலைப்பாதைகள் மற்றும் பல்வேறு விடுமுறை வசதிகளை கொண்டுள்ள மூணாறு ஒரு புகழ்பெற்ற ஓய்விடமாக உள்ளது.
12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் நீலக்குறிஞ்சி பூக்கள் தென்னிந்தியாவின் உயரமான சிகரமான 2695 மீட்டர் உயரமுள்ள ஆனைமுடி சிகரம் ஆகியவற்றை மூணாறு கொண்டுள்ளது மற்றும் இது மலையேற்றத்திற்கான பொருத்தமான இடமாகவும் அமைகிறது. அடுத்தடுத்து அமைந்திருக்கும் 3 பிறை வடிவ கடற்கரையை கொண்டுள்ள கோவளம் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு கடற்கரை நகரமாகும். இந்நகர கடற்கரைகள் சன்பாத், ஸ்விம்மிங், ஹெர்பல் மசாஜ், ஸ்பெஷல் கல்ச்சரல் ஈவென்ட்ஸ், போட் பயணங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொழுதுபோக்கு அம்சங்களை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்குகின்றன. பிற்பகல் முதல் இரவு வரை சுறுசுறுப்பாகவே காணப்படும் கோவளம் கடற்கரையோரங்களில் குறைந்த விலை காட்டேஜ்கள், ஆயுர்வேத மருத்துவ தங்கும் ரிசார்ட்டுகள், பொருட்கள் வாங்கும் பகுதிகள், நீச்சல் குளங்கள், யோகா மற்றும் ஆயுர்வேத மசாஜ் மையங்கள் என ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன. கடவுளின் சொந்த தேசத்தில் வண்ணமயமான கொண்டாட்டங்கள் மற்றும் திருவிழாக்களுக்கும் பஞ்சமில்லை. கேரள வாழ்க்கை முறையில் பகட்டு பரவி இருந்தாலும் திருவிழாக்கள் எளிமையான முறையிலேயே கொண்டாடப்படுகின்றன. ஓணம் அல்லது ஏதாவது உள்ளூர் திருவிழாவாக இருந்தாலும் புத்தாடை மற்றும் ஆடம்பர விருந்து ஆகியவை திருவிழாக்களில் கண்டிப்பாக இருக்கும். கேரளாவின் திருவிழாக்கள் மண்ணின் பண்பாட்டை பாதுகாக்கும் பாரம்பரிய கொண்டாட்டங்களாக இருக்கின்றன. கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள சபரிமலை கோவில் இந்தியாவின் புகழ்பெற்ற ஒரு ஹிந்து யாத்திரை தலமாகும். இது சிவன் மற்றும் விஷ்ணுவின் கூட்டு அவதாரமாக நம்பப்படும் ஐயப்பனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கின்றனர். ஐயப்பனின் ஆசீர்வாதத்தை பெற கடினமான நிலப்பரப்புகளை துணிச்சலாக கடந்தும் கடுமையான சடங்குகளை தாங்கிக் கொண்டும் பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். கொச்சி கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு அழகிய நகரமாகும். ஒரு துறைமுக நகரமான இது அதன் மூலோபாய அமைவிடம் காரணமாக பல நூற்றாண்டுகளாக ஒரு முக்கிய வர்த்தக மையமாக உள்ளது. குயின் ஆஃப் த அரேபியன் சி என வர்ணிக்கப்படும் கொச்சி சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் ஒரு கலாச்சார பன்முகத்தன்மை வாய்ந்த போர்த்துகீசிய, டச்சு மற்றும் பிரிட்டிஷ் காலனித்துவ கட்டிடக்கலை மற்றும் மரபுகளை கொண்ட ஒரு துடிப்பான நகரமாக திகழ்கிறது. கதகளி கேரள மாநிலத்தில் தோன்றிய ஒரு பாரம்பரிய நடன வடிவமாகும். நாடகம், நடனம், இசை மற்றும் மத கருப்பொருட்களின் மயக்கும் கலவையாக உள்ள கதகளி அதன் வண்ணமயமான ஆடை அலங்காரம், விரிவான ஒப்பனை மற்றும் நுட்பமான நடன அசைவுகள் ஆகியவற்றுக்காக புகழ்பெற்றது. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த நடன வடிவம் இந்திய கலாச்சாரத்தில் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துள்ளது மற்றும் அதன் செழுமையான பாரம்பரியம் மற்றும் கலை சிறப்பிற்காக உலகளாவிய பாராட்டையும் பெற்றுள்ளது.